இல்ல சிவகார்த்திகேயன் வெர்சஸ் விஜய் மோதலுங்கிறது எடுபடுமா சார் களத்துல? ஐயா எஸ் சந்திரசேகரன் கூட அதில் வேதனை அடைஞ்சார். நான் கூட என் நண்பர்கிட்ட சொன்னேன், ஐயாட்ட சொல்லுங்க, அவர் டிவிக்கே தான் சொல்றாரு. ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை சீமான், அதை வச்சு எப்படி சார் ஒரு தேர்தலில் வெற்றி பெறும்? மக்கள் மத்தியில விஜய் தான் பெரிய ஆளு, அதுல சந்தேகம் இல்லை. ஆக்சன் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு அரசியல் வியூக அமைப்பாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். சார், ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் விஜய் நடத்திய அந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துக்கு பிறகாவது விஜயுடைய அந்த வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை, அது கூட்டம் வந்திருக்குது. குறிப்பாக நான் அசஸ் பண்ணி தான் சொல்கிறேன், கூட்டத்தை வச்சு முடிவு பண்ண முடியாது. அந்த கூட்டத்தின் தன்மையை வச்சு என் கருத்தை சொல்கிறேன். நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு செங்கோட்டையன், நல்ல கூட்டத்தை க்ரௌடை கூட்டியிருக்கிறாங்க. விஜய் பேசுகிறாரு, பேசும்போது அரசியல் எதிரி திமுகங்கிறாப்புல ரியாக்ஷனே இல்லை. நான் போட்டு காணிக்கிட்டா உங்களுக்கு அந்த இதை அல்ல, நீங்களே எடுத்து போட்டு காணிங்க, தெரியும். அடுத்து கொள்கை எதிரி பாஜகங்கிறாரு, ரியாக்ஷனே இல்லை. பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி. மக்களை நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? ரிப்பீட், நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? உங்களுக்கு புரியுதுல்ல? எனக்கு அது போதும்யா. அப்போ இவரோட அரசியல் எதிரிய இவருக்கு ரசிகர்கள் தங்களுடைய அரசியல் எதிரியா ஏற்றுக்க தயாரில்லை. ஸோ திமுக எதிர்ப்பை விஜய் ரசிகர்கள் ஏற்றுக்க தயாரில்லை. அது போலியானது, பொய்யானதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது சுயநலமானது, அரசியல் வியாபாரத்தன்மை கொண்டதுன்னு நினைக்கிறாங்க. அடுத்தால கொள்கை எதிரி பாஜகன்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் ஆன்டி ஆர்எஸ்எஸ் அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாரு. கன்னியாகுமரியில் விஜய் மைக்க போட்டும் அது ஒரு அரசியல் சினிமா வியாபாரத்துக்காக மைக்க போட்டும், சீமான் எங்கள் தம்பி என்னதான் ஆதரிக்காருன்னு சொல்லியும் கன்னியாகுமரியில் 5 விழுக்காடு தான் நாம் தமிழர் எடுத்தாங்கன்னா ஆவரேஜை விட ஒரு 4 விழுக்காடு குறைவு அவங்களுக்கு. ஸோ அந்த பாஜக எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. அது கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்காட்டு திமுக காங்கிரஸுக்கு கன்சால்டேட் ஆகுது. ஆனால் விஜய் கூட்டத்தில் பாஜக எதிர்ப்பு இல்லை. நீங்கள் எடுத்து பாருங்கள், விஜய் ப்ரோ கூட அதை எடுத்து மீண்டும் தான் என்ன பேசணுங்கிறத எடுத்து சகோதரர் பார்த்தாருன்னா அவருக்கே தெரியும். நான் களத்தில் இருந்து பேசக்கூடியவன், அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு. அப்போ கூட்டம் சீமானை நீங்கள் அட்டாக் பண்ண போகும்போது ஆர்ப்பரிக்குது, கொந்தளிக்குது. நீங்கள் ஸ்டாலின் அட்டாக் பண்ணும்போது ரியாக்ஷன் இல்லை. நீங்கள் பாஜகவை இருக்கும்போது அதை விட செத்த இவங்க பணத்து கையில் வெத்தலை பார்க்க கொடுத்த மாதிரி கம்மன் இருக்கான். நீங்க சீமான் அட்டாக் பண்ணும்போது 2 உயிர் வந்த மாதிரி கொதிச்செழுந்து கை தட்டுறான். அந்த நோட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? போட்டு காணிக்கிறேன். அந்த 8% ஓட்டுக்கான போட்டியா இல்ல அதை தாண்டிய ஒரு போட்டியா? அந்த நியூயான்சஸ் எப்படி பாக்குறீங்க? அதை தாண்டிய ஒரு போட்டிங்கிறத விஜய் உணர்ந்துட்டார். சீமான் ஓட்டு எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் ஜம்ப் பண்ணி வரக்கூடிய ஓட்டு, ஹீரோவா நின்று வரக்கூடிய ஓட்டு. கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராயவர்களை கள்ளித்தந்தை ஆக்கினார், முல்லைப்பெரியார் தமிழர் உரிமையை மலையாளி எம்ஜிஆர் கேரளாவுக்கு விட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லி எடுத்த ஓட்டு. இன்னைக்கும் எம்ஜிஆர் மேனன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாட்டில் உள்ள பறையர், தேவேந்திரர், வண்ணார், நாவிதர், குயவர், முத்தரையர், யாதவர், செங்குந்தர், ஆசாரி போன்ற சமூகங்கள்லாம் தாங்கள் பரவலாக வாழ்கிறோம், எண்ணிக்கை தெரிஞ்சு போகும்னு அவங்க சமூக நீதியை தலையில் கல்லை போட்டு முடிச்ச மாதிரி தன் மேனன் ஜாதி எவ்வளவுன்னு தெரிஞ்சு போகணும், அதை எடுக்காத ஒரு எம்ஜிஆர் அடித்து எடுத்த ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு வீரமான ஓட்டு. ஸோ அந்த ஓட்டை டச் பண்ண முடியாதுன்னு விஜய்க்கு தெளிவாக தெரியுது. அதுலேயும் இதை நான் சொல்ல விரும்பலை என்றாலும் சொல்லித்தான் தீரணும். ஜெயலலிதாவை கருணாநிதி எம்ஜிஆர் கடையில் கடத்தி போட்டிருக்கிறாரு. பொங்கி எழுந்தார் கேசி பழனிசாமி, கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாரு. ஆமாம், கடத்தி தான் போட்டிருக்கு, இந்த குப்பையெல்லாம் அகற்றினா தான் சென்னை மெரினா கடற்கரை ஆஸ்திரேலியா கடற்கரைக்கு விட அழகா மாறும்னு சொன்னார். ஸோ அவருக்கு ஓட்டின் தன்மையை விஜய் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ நம்ம எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் முன்னிறுத்தி எடப்பாடியை பலகீனப்படுத்தணுங்கிற முடிவுக்கு விஜய் வராரு. அது புத்திசாலித்தனமான முடிவு. அது விஜயை எடுத்தாலும் சரி, ஆதவர்ஜனா எடுத்தாலும் சரி, ஜானாரிக்குசாமி எடுத்தாலும் சரி, விஜய்க்கான பாராட்டுக்கள். விஜய் புத்திசாலித்தனமாக அந்த முடிவை எடுத்துட்டாரு. விஜய் தற்குறி அல்ல, புத்திசாலி.
அப்போ செங்கோட்டையனை முன்னிறுத்தி எம்ஜிஆர் ஜெயலலிதாவை முன்னிறுத்தி எடப்பாடியை தான் பலகீனப்படுத்த முடியும். சீமான் கமலஹாசனை அடிச்சு தகர்த்துன மாதிரி நம்மளே அடிச்சு தகர்த்துவாருன்னு தெரியுது. சார் அதிமுக ஓட்ட அவரால் கன்வெர்ட் பண்ண முடியுமா? அது சான் போனியா மண்குதிரையா இருந்தா முடியாது. எலிஜிபிளா இருந்து அந்த போட்டியாளர்களெல்லாம் எடுத்து கேண்டிடேட் போட்டுட்டாருன்னா ஓரளவு முடியலாம். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். சீமான் எதிர்ப்பு தான் அவங்கள்ட்ட உச்சகட்டத்துக்குள்ள இருக்கு. அதை வச்சு எப்படி சார் ஒரு தேர்தலில் வெற்றி பெற முடியும்? சீமான் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு வச்சு தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அவர் ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை சீமான். ஆனா நீங்க குரங்க நினைச்சு மருந்தை குடிக்காதன்னு சொன்ன மாதிரி மருந்தை குடிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு குரங்கு தான் ஞாபகம் வருது. நான் சீமான விமர்சனம் வைக்கல, இந்த பழமொழியை சொல்றேன். நீங்க மதுரை மாநாடு போட்டீங்க, அந்த எல்லா கூட்டமும் சீமான் ஒழிக சீமான் ஒழிக சீமான் ஒழிகன்னு தான் கத்துனாங்க. நீங்க இங்க சீமான மறைமுக அட்டாக் பண்ணும்போது தான் கூட்டம் ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்போ உங்க க்ரௌடு ஸ்டாலின் எதிர்ப்பு வாக்காளர்கள் அல்ல, அவங்க வாக்காளராக மாறல. ஸ்டாலின் எதிர்ப்பு உணர்வு உங்க அபிமானிகள்கிட்ட இல்லை, பாஜக எதிர்ப்பு உங்க அபிமானிகிட்ட இல்லை. முழுக்க முழுக்க அவன்கிட்ட சீமான் மேல உள்ள எதிர்ப்பு தான் இருக்குது. அதுக்குள்ள ரீசனையும் நான் சொல்லிடுறேன். இது தமிழகத்தில் ஊடகத்தில் பொது புத்தியில் போகக்கூடிய அந்த பொய்யான மாய்மாலமான அந்த விஷயத்துக்கும் இந்த உண்மை நிலைமைக்கும் நிறைய மாறுபட்டு நிற்கும். ஆனால் இதுதான் உண்மை நிலைமை. காரணம், விஜய் தந்தை பெரியார தத்துவ தலைவராக வைக்கும்போது சீமான் வடமும் போகாமல் இளமும் போகாமல் நடுவில் போனால் அடிபட்டு செத்து போங்கிற வார்த்தையை சொன்னார். அந்த செத்து போங்கிற வார்த்தையை டிவிகேக்கு சொன்னது தான். ஆனால் பிற மொழியாளர்களும் பெரியார் அபிமானிகளும் விஜயே சொல்லிட்டது மாதிரி அவங்க ரொம்ப பெரிய வேதனை அடைஞ்சாங்க. ஐயா எஸ்.ஏ. சந்திரசேகரன் கூட அதில் வேதனை அடைஞ்சார். நான் கூட என் நண்பர்கிட்ட சொன்னேன், ஐயாட்ட சொல்லுங்க, அவர் டிவிக்கே தான் சொல்கிறாரு, உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி வலவும் போகாமல் இரவும் போகாமல் போனால் மண்ணாக தான் போகணுங்கிறத சொல்கிறாரே தவிர விஜயே சொல்லலை. தம்பி விஜய் நீண்ட நெடுங்காலம் இருக்கணும், அதில் எந்த மாற்றமும் யாருக்கும் இல்லை அப்படிங்கிறத சொல்லுங்கிற கருத்தை கூட நான் சொல்லிவிட்டேன். ஆனால் நமக்காகத்தானே சீமான்கிட்ட விஜய் இந்த பாடுபடுறாருன்னு பிறமொழி சகோதரர்கள் அவர் ரசிகர்கள் சீமான் மேலே வெறுப்பும் விஜய் மேலே பெரிய பட்டுதலும் வந்துட்டாங்க. இதுக்குள்ள இன்னும் இதில் 1-2 தரவுகளை சொல்கிறேன். கரண்டில் இந்த ஈரோட்டில் நடந்த இந்த கூட்டத்தை சொல்கிறேன். கூட்டத்தில் 40-50% வந்தது பிறமொழியாளர்கள், குறிப்பாக அருந்ததியர் இன சகோதரர்கள். பெருந்துறையில் நடைபெற்ற வந்த கூட்டத்தில் எனக்கு ரிப்போர்ட்டு 40% வரை அருந்ததியர் சகோதரர்கள் தான் சொல்கிறாங்க. மற்றபடி போயர் ஒற்றர்கள்லாம் இருந்தாங்க. மெயின்லி அருந்ததியர் சகோதரர்கள் பெரிய அளவில் அந்த கூட்டத்தில் இருந்தால் சொல்றாங்க. யாருடைய ஓட்டு சார்? யாருடைய ஓட்டுன்னா, ஸ்டாலினை நீங்கள் எதிர்க்கும் போது அந்த ஓட்டு கைத்தட்டு இல்லையே. ஸ்டாலின் மேலே பற்றுதலாக இருக்க, நம்ம வாழ வச்சது ஸ்டாலின்லாம் நினைக்கிறான், நம்மளை தெய்வ மாட்டில் கலைஞரை கும்பிடுறான். இவர் விஜய் கூட்டத்துக்கு வந்திருக்காங்க, ஓட்டுன்னு யாருக்கும் போடலையா? அவன் ஏற்கனவே அவன் யாருக்கும் போட்டிருக்கலாம், இப்போவும் யாருக்கும் ஓட்டு போடலையே. என்ன தானே விஜய் கூட்டத்துக்கு வந்தவன் யாருக்கு விஜய்க்கு போடுறானா, ஸ்டாலினுக்கு போடுறானா, எடப்பாடிக்கு போடுறானான்னு 24 தெரியும். கண்டிப்பாக சீமானுக்கு இல்லை, அதுதான் தெரியுது உங்களுக்கு. இல்லை, நீங்கள் திரும்ப திரும்ப விஜய் மேடைகள்லேயே நான் திமுகவுக்கு தான் எதிரியாக இருக்கேன், திமுக தான் எனக்கு எதிரின்னு விஜய் தன்னுடைய ஃபோக்கஸை கரெக்டாக வைக்கிறாரு. அதிமுக கூட கன்சிடர் பண்ணல. ஆனால் நீங்கள் நாம் தமிழர் தான் போட்டி அப்படின்னு நீங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்குறீங்களே சார்? இல்லை, நான் நிஜத்தின் அடிப்படையில், உண்மையின் அடிப்படையில், ரோஹித் மனோகருங்கிற என்னோட நண்பர் எனக்கு அனுப்பி தந்த அந்த வீடியோவை நான் பார்த்து புரிஞ்சதின் அடிப்படையில், களத்தில் உள்ள நண்பர்கள் யார் அங்கே வந்தாங்கன்னு அசஸ் பண்ண அடிப்படையில் நான் சொல்கிறேன். அவங்க சொல்கிறது அங்கே வந்தது அருந்ததியர்கள் தான் 40 விழுக்காடு, 140 பேர் வந்ததாக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் என்னோட அரசியலோட கனெக்டடாக இருக்கீங்கன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதனால் எனக்கு அது போதும். அதனால தான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால் அவங்கள மட்டும்தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காகலாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அரசியல் எதிரின்னு சொல்லும் போது யாருமே சத்தம் போடல. செத்தவங்க வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி அந்த கூட்டம் இருந்து வந்தது அருந்ததியர் கூட்டம். நம்மளை வாழ வச்சது கலைஞரை தெய்வமா நினைக்கிறான். விஜய் படத்தையும் பார்க்க வந்திருக்கான். ரெட்டலைக்கும் போடக்கூடிய கூட்டம் தான். அரசியல் யாருன்னு சொல்லுங்கன்னு சொன்னதும் கொஞ்சம் சின்ன லேசா அணங்குறான். இதெல்லாம் கொள்கை எதிரின்னு சொல்லும் போது எந்த அணக்கமும் இல்லை.
களத்தில் இல்லாதவன் சொன்னபோது அத்தனை பேரும் ஆர்ப்பரிக்கிறான். அப்போ வந்த கூட்டம் சீமான் எதிர்ப்பு கூட்டம். மதுரையில் விஜய் வரும்போதும் வந்த கூட்டம் சீமான் எதிர்ப்பு கூட்டம். இதுதான் உண்மை. நான் அது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும் சீமான் எதிர்ப்பு கூட்டம்? சீமானுக்கு வாக்களிக்க 8% இருக்காங்கன்னா எதிர்ப்பு கூட்டம் எவ்வளவு இருக்கும்? எதிர்ப்பு கூட்டம் இப்போ உருவாயிடுச்சு. நீங்க வந்து அந்த கூட்டம் வந்து சீமானுக்கு அரசியல் நடவடிக்கையால உருவாகுது. பிரியாரிட்டி ரெசர்வேஷன் ஸ்டாலின் கொடுத்துருக்கிறாரு, கலைஞர் கொடுத்துருக்கிறாரு. அந்த பிரியாரிட்டி ரெசர்வேஷன்ல அருந்ததியர் மக்கள் பலனடைகிறது தான் ஸ்டாலின் பேசுறாரு. அந்த மக்களுக்குள்ள பிரியாரிட்டி ரெசர்வேஷன் தப்பு, என்னோட பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு அது அநீதி, நெளிஞ்ச தட்டில் 4-5 பருக்க வச்சிருக்கக்கூடிய அவங்கிட்ட இதை எடுத்து கொடுத்துட்டேன், என் மக்களுக்கு அநீதி. இப்படியே போனால் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு அரசியல் அதிகாரம், கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாம் வீணா போயிடும், தமிழன் எங்கே இல்லாமல் போயிடுவான், தமிழன் 2ஆம் தர குடிமகன் ஆயிடுவான்னு அந்த மக்களுக்காக பேசுகிறாப்புல சீமான். அது டைரக்டாக அருந்ததியர்களுக்கு எதிராக இருக்குது. இப்போ நீங்கள் ஜெயலலிதாமையார் கூட கலைஞருக்கு இதில் அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கொங்கு வேளாளர் ப்ளஸ் அருந்ததியர் இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிறதுக்காக அவர் நான் தான் ஏன் சட்ட அமைச்சர், என் சட்ட வல்லுநர்கள் தான் அதை பண்ணி கொடுத்தாங்கன்னு ஜெயலலிதா கருத்தை குப்பை கூடல தூக்கி போட்டுட்டார். அப்போ அந்த மக்கள் சீமானை எதுக்குறாங்க. இது மொழி ரீதியான ஒரு இடஒதுக்கீட்டில் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு ஆதரவாட்டும் அருந்ததியருக்கு எதிராட்டும் சீமான் இருக்கிறதுனால உள்ள எதிர்ப்பு அதுதான் தெள்ள தெளிவாக தெரியுது. சாதாரண ஊடகத்தில் உள்ள யாருனாலும் சரி, அச்சு ஊடகம்னாலும் சரி, காட்சி ஊடகம்னாலும் சரி, இதை எடுத்து போட்டு பாருங்க. உண்மையிலே அவங்க வெகுண்டெழுந்து குதிச்சு எதுக்கிறது சீமானதாங்கிறது தெள்ள தெளிவாக தெரியும். இதில் இன்னும் ஒரு அரசியல் இந்த சமூக காரணம் தவிர சினிமா காரணமும் இருக்குது. நான் சீமான், பிரசாந்த், தம்பி ரிஷி எல்லாரும் வந்து சீமான் கூட போய் அண்ணன் ரஜினிகாந்தை பார்த்தோம். அது எல்லா இடத்துலையும் ஊடகத்தில் வந்தது. அப்போ ரஜினிகாந்தை பார்த்ததும் விஜய் ரசிகரெல்லாம் கோவப்படுறான். ரஜினி இன்னும் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு. இன்றைக்கும் அவருக்கு ஒரு வாரத்திலே எல்லா பழைய படங்கள் வசூலையும் தாண்டி கம்பேரிட்டிவே இல்லாமல் இன்னைக்கு வெள்ளி சனி ஞாயிறும் ஃபுல்லாகக்கூடிய லெவலில் படையப்பா எங்கேயோ போகுது. முந்தைய படத்தோட டபுள் மடங்குக்கு மேலே வசூல் வருங்கிறதும் ஆடியன்ஸ் வருங்கிறதும் தெளிவாக எல்லாருக்குமே தெரியுது. யாரும் மறைக்க முடியாத ஒரு சாதனையாளராக இருந்துட்டு இருக்காரு. இப்போ கூட 3 படம் பிடிச்சிட்டாரு. ஜெயிலர் படம் தான் ரெக்கார்ட் பிரேக் படமாட்டு சமயத்தில் இருக்குது. படையப்பா பழைய படங்கள் ரெக்கார்டாக இருக்குது. விஜய் அதை அடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. விஜய் ரசிகர்கள் அதை அடிக்கணும்னு ஆசைப்படுறாப்புல. அப்போ ரஜினியை பார்த்ததும் மேல்மட்ட போட்டியாளரை பார்த்துட்டாருன்னு விஜய் ரசிகர்கள் வந்து ரஜினி சீமான் மேலே கோவப்படுறாங்க. அடுத்து சிவகார்த்திகேயன், அவர் சீமானை வந்து வீட்டில் பார்த்ததும் சிவகார்த்திகேயன் கொஞ்ச நாள்லே மிகப்பெரிய போலுக்கு வந்துட்டார். 30 வருஷத்தில் விஜய் எடுத்த புகழை அவர் 10-15 வருஷத்துக்குள்ளே எடுத்துட்டாரு. ஆர்கானிக்காக அவருக்கு ஒரு ரேஞ்சு வந்துட்டு இருக்கு. இப்போ பராசக்தியை கொண்டு ஜனநாயகத்தை எதிர்த்து களத்துக்குள்ள சண்டைக்கு வந்துட்டார் அவர். ஸோ அந்த இடத்துக்குள்ளேயும் சிவகார்த்திகேயன் இல்ல, சிவகார்த்திகேயன் வர்சஸ் விஜய் மோதலுங்கிறது எடுபடுமா சார் களத்துல? மக்கள் மத்தியில் விஜய் தான் பெரிய ஆளு, அதுல சந்தேகம் இல்லை. விஜய்க்கு 60% சிவகார்த்திகேயன் இருக்கிறாரா இல்லையா? அதை கட்டமைக்க பாக்குறாங்களா திமுக? திமுக ஒன்றும் கட்டமைக்கல. நானே சொல்றேன், நாட்டுக்காக தியாகம் பண்ண தாஸுங்கிற ஒரு பெரிய தியாகிக்க மகன், ஒவ்வொரு இந்துக்களும் ஒரு பெரிய தியாகிக்க மகன் நினைக்கணும். நானே சொல்றேன், திமுக ஏன் கட்டமைக்க போறான்? அதுல சிவகார்த்திகேயன் எல்லாத்துக்கும் பொதுவானவர். இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், தமிழர், மலையாளி எல்லாத்துக்கும் பொதுவானவர். நான் சிவகார்த்திகேயன் இன்னொரு கோணத்துல நான் பாராட்டுறேன். நீங்க சீமான் வந்து விஜய் வந்து மைக்க படத்தை போட்டாரு. அப்போ அது என்னத்துக்கு போட்டாரு? மைக் படத்தை போட்டது உலக தமிழர்கள் தன் படத்தை பார்க்கணுங்கிறதுக்கு தானே. விளக்கத்தை சொல்லுங்க. கோட் படத்துக்கு மைக் படத்தை விளம்பரத்தை ஏன் போட்டாரு? மைக் படத்தை வந்து 2024 மக்களவை தேர்தலோட விஜய் போட்டாரா இல்லையா? இது நான் பொய்யா சொல்றேன்? அப்போ சீமானே சொன்னார், என் தம்பி எனக்காக தான் போடுறாருன்னு சொல்லியிருந்தாரு. உண்மையா இல்லையா? அப்போ அதுக்கு பிறகு விக்ரவாண்டில் நடுநிலைங்கிறாரு. அவர் நடுநிலைங்கிறது சிவகார்த்திகேயன் சீமானை பார்த்து அந்த போட்டோவை போடுறாரு. அப்போ அவர் வந்து விஜய் எதிர்கொள்றதுக்கு சிவகார்த்திகேயன் தயாராகிட்டார். இப்போ நீங்கள் சந்திரமுகி வருது, அப்போ சச்சின் வரலையா? இது மதுரை மட்டும் சுந்தரபாண்டியன் வருது. அந்த காலகட்டத்தில் சங்கர் செலிம் சைமன் வரலையா? இல்லை, அந்த ஒரு காம்படிஷன் இருந்துச்சு இல்லை? இப்போ நீங்கள் விஜய் ரஜினி இல்லை விஜய் கூட கமல், விஜய் கூட அஜித்துங்கிற காம்படிஷன் தாண்டி சிவகார்த்திகேயனை ஒரு காம்படிஷனை எப்படி கொண்டு வந்துட முடியும்? அது ஃபெயிலியர் மாடல் ஆயிரும்ல. சரி, அது இது பராசக்தி வசூலை சாதிச்சுட்டுன்னா, பராசக்தி வசூலை சாதிச்சுட்டுன்னா, வசூலை பராசக்தி சாதிச்சுட்டுன்னா
எத்தனையோ சின்ன படங்கள் பெரிய படங்கள் அடிக்கலையா? ரவிச்சந்திரனுக்கு நான் வந்து ஊட்டி வரவையும் விவசாயம் தாண்டி போகலையா? அடிச்சிட்டேன்னா ஸோ சிவகார்த்தியனை கண்டு விஜய் ரசிகர்கள் பதறாங்க. சீமான சிவகார்த்தியன் சந்தித்ததின் விளைவு தான் துப்பாக்கியை வந்து விஜய் இந்த படத்துக்குள்ள அது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்தில் வந்து கொடுக்குறாரு. அப்போ அச்சம் தானே காரணம். நாங்கள் அதை சொல்லிட்டு இருக்கிறோம். சிவகார்த்தியனுக்கு மார்க்கெட் ரேஞ்சுங்கிறது திராவிட ஜீவாங்கிற பையன் ஆர்கானிக்காக இருக்குதுன்னு அரசியலோ ஜாதியோ மதமோ சொல்லாமல் இருக்குதுங்கிறத அவன் தெளிவாக கொண்டு வரான். ஸோ அப்போ ஒரு சேலஞ்சர் தான் சிவகார்த்திகேயன்.